Screen? ஸ்க்ரீன் லோடிங் இருக்கு. ஸ்க்ரீன் தெரியும். இல்ல ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க ஒதுங்க போண்டா. நோ தி கே ஹி நூதி ஹக்கி. இந்த தி என்று சொல்லி மிச்சம் சிம்பிளா சொல்லாம முடியுமான வரைக்கும் அதை தடிப்பமா சொல்ல ட்ரை பண்ணுவோம். நு உத்வி தி உத்வி சும்மா நோவலாக தி என்று சொல்லாம அதை தி உத்வி என்று தடிப்பா சொன்னா நல்லா. ஓகே. நோ தி கே கி நூதி ஹக்கி குட். நோவி கஹி. கஹி பெரிய ஹாவா. நோவி கஹி. நூதி கஹி திருப்பி போதுங்க. நோ தி கஹி நூதி கஹி குட். குட். ரெண்டாவது. கு தி அ ஜ குதி அச எப்படி? பெரிய கு தோட சொல்லணும். கு தி தி அல்ல. அ இது தி அல்ல. இது தி. முதலாவது தி. இது தி. தி. ஓகே. கு தி அ ஜ குதி அஜ திருப்பி போதுங்க. கு தி அ ஜ குதி அஜ حوطي أجاء. குதி அஜ حوطي أجاء. குதி அஜ أجاء அல்ல. தொண்டையில சவுண்டு போயிடாது. حوطي அ أجاء. குதி அஜ அது. இப்ப சரி. மாஷா அல்லாஹ். திருப்பி எழுதி கூட ஓகே. சொல்லுங்க. ஃபு இ க அ ஃபு இ அ அ சரி. நீங்க ஃபு மூணாவதையும் இ ரெண்டாவது மிக்ஸ் பண்ணி சொன்ன மாதிரி விளங்குது. ரெண்டாவது மட்டும் சொல்லுங்க. ஃபு இ க அ ஃபு இ க ஹ. இல்ல பிரதர், ஹுத்தி கஹ இல்லையே. இது ரெண்டு பிள்ளையே. நீங்க ரெண்டாவது சொல்லி மூணாவது சொல்றீங்களா? இல்ல மூணாவதா சொல்றாங்க. ஃபு. நீ ரெண்டாவது சொல்லுங்க. நீ ரெண்டாவது ஓகே. லாஸ்ட் டைம் சொன்னது சரி. அது இன்னும் முறை சொல்லி ஆஹா. உங்களை நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்ப லேசி உங்களுக்கு திருப்பி அந்த விஷயம் மறக்காது. மறக்காதனால் திருப்பி ரெக்கார்டை கேட்க நேரமும் உங்களுக்கு எது சரி எது பிள்ளைங்கிற கன்ஃபியூஸ் வராது. சரிங்க சார். கு தி அ ஜ குதி அஜ ஜ சவுண்டை தெரிய சொல்லுங்க. ஜ. ஜ. ஜ ஹூத்தி ஜ. குதி அஜ திருப்பி வாங்க. கு தி அ ஜ குதி அஜ அஜ. அஜ. அல்ல அஜ. இந்த ஜ சவுண்ட் வருது இல்லையே கிளியரா? வசனத்துல இறுதி ஜ. சொல். ஜ அந்த அந்த சொல் ஓதல்ல வரணும். இப்ப நீங்க சொல் உச்சரிக்கிறீங்க மொத்தமாக. அந்த டைம்ல இந்த ஆமாங்க. உச்சரிப்பு ஜ தெளிவா வரணும். ஜ. ஹூத்தி ஜ. குதி அஜ மாஷா அல்லாஹ். குட். திருப்பி எழுது கூட்டி போங்க பாப்போம். கு தி அ ஜ குதி அஜ குட். இப்ப சரி மூணாவது. ஃபு இ க அ ஃபு இ அக. ஆஹா சரிங்க. ஆஹா ஆஹா ஆஹா. அது அவசரப்பட வேணாம். கே வந்து ம், கே நீங்க வந்து ஒவ்வொன்றையும் ஜாயின் இதுவாகும். பண்ணுங்க. ஃபோர் திருப்பி கோ. நான் போன கிளாஸ் தானே எப்படி சொல்லலாம்னு சொல்லி ஆ அந்த ஸ்டெப்புக்கு வாங்க. ஃபு இ ஃபு இ க ஹ ஃபுகி ஃபு இல்ல இ இல்ல இல்ல, அக் ரெண்டையும் செப்பரேட் பண்ணிடுங்க. செப்பரேட்டாக சொல்லுங்க. ஃபோ ஐ அது முடிஞ்சு. க ஹ ஃபு இல்ல அது. கே கோ. கே கோ கோ. கே கோ. கே கோ கே கோ. மாஷா அல்லாஹ். இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது ஒரு நீங்க ஒரு 15ஓ 10ஓ 20ஓ 50ஓ எப்படி சரி நீங்க சொல்லி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாகத்தான் இந்த நாலு லெட்டரையும் ஒரு ம்ஹும். வேர்டாக
ஜாயின் பண்றதுக்கான ஒர்க் நீ செய்யணும். ஓகே. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலைங்க ஜிதத்து. நல்லா கொஞ்சம் கேப் விட்டதுனால அப்படியே அப்படியா? ஒர்க் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஐடியா கிளியர் தானே என்ன செய்யணும்னு சொல்லி? ஆ, புரியுதுங்க ஜிதத்து. ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் அஞ்சு பண்ணேன். நாலாவது பாவம். நு கி ஜ து. நுக்கி ஜது. கொஞ்சம் சவுண்ட் ஆகுதுங்க. அது உங்களோட கன்ஃபியூஸை உங்களுக்கே இல்லாமல் இருக்கணும் அப்பதான். கொஞ்சம் சவுண்ட் ஆகுதுங்க. உறுதியாக ஸ்ட்ராங்காக ஆகுதுங்க. மிஸ்டேக் வர்றது நோ பிரச்சனை. எந்த இஷ்யூவுமே இல்லை. நீங்கள் அதை ப்ராப்ளமாக பார்க்கவே தேவையில்லை. இஷ்யூ கரெக்டாக வரணும். நு கி ஜ து. நுகி ஜது. சத்து, சத்து அது மட்டும் மாறணும். ஜ, ஜா அல்ல. எந்த நேரத்திலையுமே அது ஜ ஜ. என்ற சவுண்டுக்கு வரணும். கடைசியா வந்துக்கிற து அல்ல, து. து, ஓகே. து து. என்றதுக்கும் து என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. நு ஹி ஜ து. நுகி ஜது. இந்த து. ஜத்து அது பிழை பிழை பிழை. ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அந்த சத்து அது கொஞ்சம் பிழை. ஃபாஸ்ட். அது கம்ப்ளீட் பண்ணணும்னு ஃபாஸ்டா போறோம். இது அந்த சவுண்ட் வந்து இப்ப நீங்க நு. அதையும் போடுங்க. நோ ஹி, நோ ஹி, ஜ து, ஜது, ஜ து, ஜது. இப்படி அந்த ஸ்டைல்ல அந்த ரெண்டு லெட்டரும் ஃப்ளூவன்லியாகவே சரியான ப்ரொனன்ஸுக்கு வரும் வரைக்கும் நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. அந்த ரெண்டு டூ வேர்டு மட்டும் நீ வேற ஒன்றும் அதில் யோசிக்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஓகே. வரணும். ஓகே, நான் ஜ து ஜது என்றதிலிருந்து ஜது, ஜது என்றது நான் ஓகே, என்ற சவுண்ட் ஓகே. அதை நீங்க ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்டு பார்க்கலாம். அல்லது உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வரணும். நான் செல்ற சவுண்டும் ஓகே. கிளாஸ்ல சொல்லித்தர படிக்கிற சவுண்டும் உண்டு என்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஓகே. அதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யலாம் என்றால் நாலு வேர்டையும், சரி, நாலு லெட்டரையும் ஒரு வேர்டாக கனெக்ட் பண்ணி செல்ற ஸ்டைலுக்கு நீங்க வரலாம். ஓகே. நீங்க என்ன செய்றீங்க என்றால் ஸ்டார்டிங்கே அந்த பேட்டர்னுக்கு நாலு லெட்டரையும் சேர்த்து நீங்க பேட்டர்ன் போற டைம்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுறது மிஸ்டேக். கூட. ஏன்னா நாங்க அந்த எங்கிட்ட ஸ்டைல் உண்டு இல்லையே. நாங்க அந்த ம். நீங்க சொன்னது மாதிரி தான் ஃபாஸ்டா பேத்துருவோம். ஃபாஸ்டா, ம். அது ஃபாஸ்டா பேத்துரும் என்று சொல்றது பிரதர். நீங்க கட்டாயப்படுத்தி ஃபாஸ்டா ஓதணும் என்ற ஐடியா எடுத்து ஓதல, அந்த ஃப்ளோலயே பேத்திடுறோம். எனவே பிழை ஆகுது. அப்ப நீங்க அதை உங்களை ஓகே. நீங்க கட்டுப்படுத்துறது கண்ட்ரோல் பண்றதுக்கான ஐடியா தான் நான் இந்த டூ டூவா நாங்க டிவைட் பண்ண சொல்ற ஸ்டைல். மூணாவது நாலாவது மிஷு விக்குது. அஞ்சாவது பாபு. லு இ ந ர லா. மறந்துருச்சு. லு லா இ என்கிறது ந. லா அல்லது அது என்ன சவுண்ட் அது? லா, லா. லா என்று சொல்ல நேரம் பிரதர் உங்களோட ம். நாவினுடைய முன்னால இருக்கிற அந்த ஓர பகுதி பேத்துட்டு டச் இந்த பண்றது. பகுதி மேல டச் ஆகுது. அது போல லா, லா, லான்னு தான் வரும். டச் ஆக வேண்டியது இந்த பகுதி, மேல் துண்டு. ஓர பகுதி அல்ல. லா, லா. லா. தா. தா அல்ல. தா என்று சொன்னா டச்சா ஓகே. தா என்று சொல்றதுல ஒரு விஷயம் என்னண்டா பிரதர், தாண்டு செல் நேரம் முன் கடவாய் பற்களோட மேல் பற்களி தானே அதுல பின்பகுதியில கொஞ்சம் ஃபோர்ஸா படும். ம். தா ஓகே. அந்த ஃபோர்ஸா படுறது கூடாது. எவிடி தா என்றா லா. ஃபோர்ஸா படுது. நீங்க ஆமாங்க. ஃபோர்ஸா அழுத்தத்தை கொடுக்காம நோமலா கொண்டு வச்சீங்கன்னால அல்லா, அல்லா, அல்லா என்று வரும். நீங்க லா. இல்ல லா லா. இல்ல. லா நீங்க டோட்டலா லா. பிழைக்கிறீங்க. நீங்க உச்சரிக்க வேண்டியது துவால இருந்து தான். ஸோ நீங்க துவாண்டு சொன்னீங்க தானே. ஆமாங்க. இந்த துவாண்டு செல்ல துவா. நேரம் நாவினுடைய பகுதி ம். மேற்பற்களோட பின்பகுதியில பெய்துட்டு அழுத்தமாக படுது. அந்த அழுத்தமாக ஓகே. படுறத சிம்பிளா பட வச்சீங்க நல்லா அல்லா, அல்லா என்று மிச்சம் சிம்பிளா பட வச்சீங்கன்னா சரி. லா. அல்லா பழகணும் அதுக்கு. ஓகே. அல்லா, அல்லா. லா. 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 ம் என்று வரணும். இப்போ இது ஓகே. பாருங்க. லு இ ந ர
லு இ ம லோ. இந்த மாஷா அல்லாஹ் இப்ப சரி பிரச்சனை இல்லையே. இப்ப அந்த இஷ்யூ ஒன்று இல்ல. ஓகே. அதாவது நீங்க காலம் காலமாகவே லாவை இப்படித்தான் உச்சரிச்சீங்க என்ற லெவல்ல ஸ்டைல்ல வந்துட்டேன். பிரச்சனை. ஆமாம். ஹாய் நல்ல நல்ல ஓகே. நான் இன்னொரு சின்ன டைம் எடுப்போம் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் இதுல என்ன சொல்ற, உங்களோட வாயை கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கரெக்டாக. கஷ்டப்படுத்தி ப்ராக்டிஸ்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி இதுங்கிறதால இன்னொரு ஒர்க்கும் இது நாங்கள் ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸுக்கு இந்த இஷ்யூ வரக்கூடாது இன்ஷா அல்லாஹ். ரெடி ஆகிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.